அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ ஆச்சரியம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரை யூஸ் பண்ண எல்லா ஃபோனோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2020 2010 மேலே யூஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்போ யூஸ் பண்ணலாம்னு தெரியல. ஆனால் அப்போலேருந்து யூஸ் பண்ண ஃபோனை இப்போவே நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன். நம்ம என்னென்ன ஃபோன் யூஸ் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போட்டு நம்ம வச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் பட்டன் வச்சுருவேன். இதுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ஸ்டூடியோ வந்து கேஜெட் ஸ்டுடியோ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதையும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ சூப்பராக இருக்கும். நான் சூப்பராக திருப்பி போட்டுருங்க. அதையும் பார்க்குறவங்க நிறைய பார்த்துட்டு வாங்க. அவளோட கிட்டத்தட்ட எத்தனை நம்ம கலெக்ஷன் வச்சுக்கோங்கன்னா 7 கலெக்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 7 கலெக்ஷன் பார்க்க போவோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோக்களை படத்துக்கு இந்த வீடியோக்களை பார்த்து நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நோக்கியா ஃபோன் இப்போ வரையும் ஒர்க் ஆகுதான் கேட்டிங்கன்னா, இப்போ வரையுமே ஒர்க் ஆகுது. 2010 மேலே வச்சுருந்தோம் நினைக்கிறேன். இப்போ எத்தனை மாதம் தெரியுதா? இப்போ வரையும் இந்த ஃபோன் ஒர்க் ஆகுதான்னு கேட்பீங்க. இப்போ வரையுமே இந்த ஃபோன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரையும் இந்த ஃபோன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இதுனா லப்பர் பேண்ட் போட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதோட மூடி காணாம போச்சு, அப்புறம் இங்கே உடஞ்சி போச்சுங்க. ஆனால் நம்ம லப்பர் முடிச்சுக்கோம். இது என்னாச்சு கேட்டிங்கன்னா, இப்போ என்னாச்சுங்க, இதோட ப்ராப்ளம் பார்த்தாங்க. ஆமாம், சார்ஜர் இருக்குதுங்க, வெளியே கட்டி வச்சுங்க. சார்ஜர் வச்சு அதனால இந்த ஃபோன் சார்ஜ் போக முடியாமல் இப்போ சும்மா தான் இருந்துட்டு. இன்னும் இப்போயே இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன். இப்போயே இந்த ஃபோன் ஒர்க் ஆகுதுங்க. இந்த ஃபோனுக்கு அப்புறம் நெட்டு ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வாங்கினேங்க எங்கள் வீட்டில். இந்த ஃபோன் இப்போ வரையுமே ஒர்க் ஆகிட்டு ஃபோன்னா இப்போதான் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் போச்சு. என்னாச்சு தெரியல, பேட்டரி போச்சு எல்லாம் சார்ஜ் போடுறதுமே ஆனா மாதிரியா இந்த ஃபோன். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. இந்த ஃபோனை கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 5 வருஷமா எவ்வளோ வருஷமா தெரியல. ஆனால் இந்த ஃபோன் நல்லாவே ஒர்க் ஆகுச்சு, சூப்பராக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபோனே நல்லா ஒர்க் ஆகுச்சு. இது கிட்டத்தட்ட நான் ஃப்ரீ ஃபயர் கூட விளாண்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன், கொஞ்சம் ஹேங் ஆகும். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன், நிறைய அனுபவம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் நமக்குன்னு ஒரு டேப் வந்துச்சு. அது எங்கள் அம்மா ஃபோனை எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டேப் வந்துச்சு. டேப் இப்போ வரையுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. சார்ஜ் கூட நல்லா தான் ஏறும். இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த டேப்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அதனால் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பாருங்கள். அதை ஃபோட்டோ வச்சு ஸ்க்ரீனில் போடுறேன். அது என்ன ப்ராப்ளம் என்ன கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம அதை செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த டேப் இப்போ வரையும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. லினோவாலே ஒன்று தான் 2 டேப் வந்துச்சு. போய் நம்ம ஒரு டேப் தான் ரெக்க வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு டேப் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் தெரியல. இந்த ஒரு டேப் தான் நம்ம இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா நல்லா இருக்கு. உங்களுக்கு வச்சிடலாம். அடுத்து 2019 2 ஃபோன் வாங்குறோம். ஒன்று என்ன பண்ணிட்டீங்கன்னா சாம்சங் J4+, அப்புறம் சாம்சங் A7. எங்கள் இதுலேயே நாங்கள் சாம்சங் மொபைல் மட்டும் தான் நிறைய வாங்குவேன். ஏன்னா சாம்சங் மொபைல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல். அதனால நாங்கள் என்ன வாங்கினாலும் சாம்சங் மட்டும் தான் வாங்குவோம். நம்மள்ட்ட எல்லாம் வேணும். இப்போ காமிச்சு எல்லாம் ஃபோனுமே சாம்சங் மட்டும் தாங்க. ஏதாச்சும் 2 ஃபோனுமே இப்போதைக்கு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபோன் தான் இருக்குது, இந்த ஃபோன் இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த ஃபோனு கிட்டத்தட்ட வாங்கி 2019 வாங்கின ஃபோன். 2 ஃபோனுமே சேர்ந்த மாதிரி தான் வந்துச்சு. இது எங்கள் அம்மா கொடுத்துட்டு இந்த ஃபோனை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபோன் இப்போ ஒர்க் ஆகுது. இந்த ஃபோனு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ஒர்க் ஆகிட்டு தான். 2019 வாங்கினது 2024 6 வருஷமா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதில் சார்ஜரும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் ஒரு வீடியோ ப்ராப்ளம். இந்த ஃபோன் என்ன வச்சுதான் கேட்பீங்க. இந்த ஃபோன் வாங்கி 1 வருஷத்துலேயே தானாலே இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாம்சங் கம்பெனிலாம் கொடுத்து பார்த்தோம். சாம்சங் கம்பெனி கொடுத்து பார்த்தோம். சரி துபாய் கொண்டு வாங்க, துபாய் சொல்லி பரவாயில்ல அங்கேயே போட்டாங்க. ஆனால் துபாய் இப்போதைக்கு உங்கள் திறமை இல்லை.
எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போலேருந்து இந்த டேப் இருக்கு, இந்த டேபும் இந்த ஃபோனை தான் நம்ம பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கும் ஒரு உபயோகம் இல்லை. அப்போ இந்த ஃபோன் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோனை ஃபோன் இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு ஃபோன் எடுத்துல அந்த ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. நமக்குள்ள ஒரு ஃபோனாக கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுத்துட்டு சொந்தக்காரங்க நிறைய இந்த ஃபோன் வாங்கினோம். இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன். இப்போ வரைக்கும் நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் ஆகிட்டு இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் தாங்க. இந்த ஃபோன் நல்லா பிடிச்ச ஃபோன் தான். இது கவர்லாம் வாங்கி எப்படி நல்லா ஒரு வருஷம் வச்சுருந்தேன். ரீசெண்டாக போன வருஷம் 2023 மே மாதம் நினைக்கிறேன். அப்போ தான் நான் சாம்சங் A23 வாங்கினேன். இது இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. இது எடுத்து அந்த 150 வீடியோ போட்டுருக்கணுமா தெரியும். இந்த ஒரு ஃபோனில் தான் 150 வீடியோ போட்டு நடக்குமா நினைச்சதே நடந்துருச்சு. 150 வீடியோவை இதில் தான் எடுத்திருக்கோம். ஆனால் வாய்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னா ஆமாங்க, வாய்ஸை கொடுத்துருக்கோம். என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக நம்ம மைக்கில் இது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க. அதனால நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோனை நம்ம இப்போ தான் ஒரு வருஷமாக வாங்கணும். இதை தான் 150 வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஷூட்டிங் பண்ணி எல்லாமே இந்த ஒரு ஃபோனில் தான் 150 வீடியோவும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்ணுறது, அவங்க கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமலே இருக்குங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஷூட் பண்ணுறோம். எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போகிறோம். மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நம்ம கேமரா குவாலிட்டியில் ஏதாவது அந்த அப்பாரு ஏதாவது ஏதாவது தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம அனுப்பிச்சுங்க. ஒரு ஃபோனை தான் நம்ம எடுத்துருக்கோம். பட் கேமரா கிடையாது, எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு லேப்டாப்பும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா போதும். நம்ம அப்படியே நம்ம அச்சீவ்மெண்ட்டை கழிக்கலாம், வாங்கிடலாம். நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்கிடலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு. மைக்கில் சார்ஜர் இல்லையா என்னன்னு தெரியல, வாய்ஸ் கேட்காமல் போயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் ஒருத்தர் பேசியிருக்காங்க, இதில் வேறு விஷயம் மாதிரி கேட்க நினச்சிக்காதீங்க. மைக்கில் அன்ஃபார்ச்சுனேட்லியாக வாய்ஸ் இருக்காமல் போயிடுச்சு. அதனால தான் நம்ம வாய்ஸ் கொடுக்க தான் போச்சுங்க. நான் தான் தெரியாமல் பார்க்காம வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரையுமே நம்ம இந்த ஃபோனெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோனை நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்ம ஃபோனை எப்படி இருக்குது. இந்த ஃபோனில் கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோன் பற்றி தனி வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ஃபோன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்கணும் மறக்காமல் நான் உங்களுக்காண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். பாய். கிட்டத்தட்ட நம்ம ஃபோன் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை மணி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஃபோனை 7 ஃபோன்கிட்ட யூஸ் பண்ணியிருந்தோங்க. 7 ஃபோனில் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 4-5 தான் யூஸ் ஆகுது. மிச்சம் ஃபோனாக கம்மியாகிடுச்சு. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. எனக்காண்டி முக்கியமாக சப்ஸ்கிரைப் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வீடியோ நம்ம ரெகுலராக போடணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் அந்த பக்கத்தில் பெல் பட்டன் வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் பெல் பட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து சப்ஸ்கிரைப் பார்த்துடலாம். இல்லை என் வீடியோ தேடி தான் பார்ப்பீங்க. ஏன்னா மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். மோர் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மறக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவங்கள பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். காட்டுங்க கேட்டுருந்தீங்க. உங்களுக்கு தான் நம்ம ஃபோனை காட்ட போகிறோம். இந்த வீடியோ எதில் எடுத்துருக்கீங்க, நம்ம டெம்பர் யூஸ் பண்ணுறோம். வீடியோ எடுத்துருக்கோம். ஃபோன் காட்டிடலாமா? இல்லையா இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே வந்து காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம டெம்பர்லேயே ஃபோன் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டிங்களா, இந்த ஃபோனில் இந்த ஃப்ரண்ட் கேமரா தெளிவாக இருக்கா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த கேமரா கொஞ்சம் யூஸ் ஆகும். இது பேக் கேமரா என்னாச்சுடா அதை எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா பேக் கேமரா இதில் யூஸ் ஆகாது. என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிளர்ராக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் இந்த டெம்பரில் ஃபோனில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த நம்ம ஃபோன் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள்.
ரெயின்போ இதில் பார்த்து நான் கஷ்டப்பட்டு ரெயின்போ இதில் தான் வாங்கியிருந்தேன் சாம்சங் N23. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக் இது, அதனால் இப்படியே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். பார்த்துக்கோங்க.